ஓகே, வணக்கம் டு எவ்ரிவன். வெல்கம் டு கிச்சன். நம்ம நீங்கள் எப்படி பார்க்க போகிறோம்னா, இந்த அகுஜா 2000 டிபி இந்த ஆம்பிளிஃபையரை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த ஆம்பிளிஃபையரோட ப்ரைஸ் வந்து 18,000 வருது வித் ஜிஎஸ்டி. இது வந்து 200 வாட்ஸு. இது வந்து ஒரு பவர் ஆம்பிளிஃபையரு. இதில் வந்து 6 மைக் கனெக்ட் பண்ணிக்கலாம், 2 ஆப்ஸ் கனெக்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து இதோட ஏ சேனல், பி சேனல் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே எங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும். ஏ ஜோன், பி ஜோன் அப்படின்னு இருக்கீங்களா. ஏ ஜோனில் வந்து 130 வாட்ஸ் வரைக்கும் லோட் பண்ணிக்கலாம். இதுலேயும் 130 வாட்ஸ் வரைக்கும் லோட் பண்ணிக்கலாம். நமக்கு ஆர்எம்எஸ் வந்து 100 வந்து இதாகும். பட் வந்து 130 வாட்ஸ் வரைக்குமே நமக்கு சப்போர்ட் பண்ணணும். நெக்ஸ்ட் வந்து இதில் பேஸ் ட்ரபிள் இதுலேயே கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் மாஸ்டர் வால்யூம். இது வந்து காமன் தான். இது வந்து எல்லாத்துக்குமே காமன், ஏக்கும் பிக்கும். பட் இதில் ஒரு வால்யூம் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம், இதில் தனியாக வால்யூம் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம், இதில் தனியாக. இப்போ வந்து ஜோன் ஏ ஃபஸ்ட்டு முன்னாடி மட்டும் வச்சுருக்கீங்க அப்படின்னா இதுக்கான இதை ஒன்று ஒரு வால்யூமாகவும் பின்னாடி ஒரு வால்யூமாகவும் வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் வந்து இங்கே யூஎஸ்பி சிடி அப்படின்னு சொல்லிட்டு தனியாக கொடுத்துருக்கோம். இதுக்கு மட்டும் தனியாக வால்யூம் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து இங்கே பின்னாடி வந்து ஒரு ஹேக்ஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க, அதுக்கும் இதில் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். இதில் இந்த ஸ்டீரியோ மோனோங்கிறது வந்து நமக்கு இந்த லெஃப்ட் ரைட் ஏ ஜோன், பி ஜோன் பதிலாக இது பண்ணி இதாகும். நெக்ஸ்ட் இங்கே 2 ஜோனும் ஆன் பண்ணுறதுக்காக நான் ஆன் பண்ணிக்கிறேன். இதில் வந்து ப்ளூடூத் கிடையாது, இதில் நார்மலான இது வருது. இப்போ வர மாடலில் வந்து ப்ளூடூத்தும் இருக்குது. நெக்ஸ்ட் ஏ ஜோன், பி ஜோன். இதை நீங்கள் ஆன் பண்ணிங்க அப்படின்னா ஏக்கான லைன் மட்டும் எடுக்கும். இது ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா பி லைன் கட் ஆகிடும். இந்த 2 இதுவும் இது மாதிரி. இப்போ வந்து இங்கே மானிட்டர், இந்த இடத்துல பிளிங்க் இது வரும். ஓகே, ஃப்ரண்ட் பேனலில் இவ்வளோ தான். நெக்ஸ்ட் இங்கே வந்து ஒரு இந்த சுவிட்ச் எதுக்காக அப்படின்னா, பின்னாடி இருக்க ஆக்ஸை வந்து இது பண்ணுறதுக்காக. இது பண்ணிங்கன்னா ஆக்ஸோட வால்யூம் இதில் கண்ட்ரோல் ஆகும். இது ஆஃப் பண்ணிட்டீங்க அப்படின்னா மைக்கோட வால்யூம் மட்டும் இதில் கண்ட்ரோல் ஆகும். ஆக்ஸ் வந்து பின்னாடி இருக்கு. இது இவ்வளோ தான். இதோட பேக் வியூ வந்து நான் சொல்கிறேன். நல்லா பயங்கரமாக வெயிட்டாகவே இருக்கும். நாங்கள் இதான் யூஸ் பண்ணிருக்கோம். ரொம்ப நல்லாயிருக்கு. ஆடியோ குவாலிட்டியும் நல்லாயிருக்கும். லோடு எவ்வளோ கொடுத்தாலும் நமக்கு வந்து நல்லாயிருக்கும். ஓகே, இது அதோட பேக் வியூ. இதில் பார்த்தீங்கன்னா 24 வோல்ட் பேட்ரி, 12 வோல்ட்டை சீரீஸில் கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. இது ஏசி ஃபியூஸ் பிளேயோட ஃபியூஸ் இங்கே ஒன்று கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு ஜோன் ஏக்கும் ஜோன் பி. இது வந்து நம்ம வோல்டேஜ் ஆர்என். நெக்ஸ்ட் வந்து வோல்ட் ஸ்பீக்கர்ஸ் எல்லாம் கனெக்ட் பண்ணுற கைஸு. நெக்ஸ்ட் இது வந்து நம்ம ஓம்ஸ் ஸ்பீக்கர் யூஸ் பண்ணுறது. 8 ஓம்ஸ் வரைக்கும் தான் இருக்குது. ஒவ்வொன்றில் வந்து 16 ஓம்ஸ் வரும். பட் ஆனால் இதில் வந்து 8 ஓம்ஸோட நமக்கு இதாகிடுச்சு. நெக்ஸ்ட் வந்து இந்த இங்கே இருந்து ஆம்பில் இருந்து அவுட்புட் ஆம்ப் அவுட்டு மிக்ஸ் கொடுக்குறது, ரெக்கார்டிங் கொடுக்குறது. நெக்ஸ்ட்டு லைன் அவுட், இதுலேருந்து வர சேம் அவுட்புட் அப்படியே எடுக்கிறது வந்து இது. நெக்ஸ்ட் இதை வந்து ஆக்ஸ் இன்புட். முன்னாடி வந்து நான் சொன்னேன் இல்லைங்களா, ஸ்டீரியோ மோனோ அப்படின்ட்டு. இங்கே நம்ம லெஃப்ட் ரைட் கொடுத்தோம் அப்படின்னா மோனோ ஸ்டீரியோ கொண்டு பண்ணிக்கலாம் ஆடியோவில். இது வந்து ஆக்ஸ் 1, ஆக்ஸ் 2 பின்னாடி அங்கே இருந்த அதே தான். இது வந்து நம்ம அவுட்புட் லோடு ஜோன் ஏக்கும் ஜோன் பிக்கும் இருக்கக்கூடிய அவுட்புட். ஏதாச்சும் ஆம்பில் இங்கே ஃபியூஸு ஷார்ட் ஆயிடுச்சு அப்படின்னா உடனே நமக்கு வந்து அங்கே லைன் வராது. இப்போ வந்து நம்ம இந்த இடத்துல இது பண்ணோம்னா இது மூலியமாக நம்ம இது பண்ணலாம். ஓகே, இது அதோட இது. வேணால் ஒரு ஜோனில் வோல்ட் ஸ்பீக்கர் நாங்கள் கனெக்ட் பண்ணியிருக்கோம். இதை கனெக்ட் பண்ணி உங்களுக்கு. ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா நான் வந்து கிரவுண்டில் வந்து 100 வோல்ட்டில் கனெக்ட் பண்ணியிருக்கேன் 8 ஜோனில். இதான் வந்து இது வோல்ட் ஸ்பீக்கர், அதனால் வந்து இது கனெக்ட் பண்ணியிருக்கேன். ஓகே, நான் உங்களுக்கு வந்து ஆடியோ வந்து இப்போ எப்படி இருக்குன்னு செக் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ வந்து நான் ஜோன் ஏல ஒரே ஒரு மைக் கனெக்ட் பண்ணியிருக்கேன். நான் இப்போ மைக் ஆன் பண்ணி நான் உங்களுக்கு சரி. ஓகே, இப்போ வந்து நான் உங்களுக்கு பேசி காமிச்சதான். நான் உங்களுக்கு இப்போ ப்ளே பண்ண சாங்ஸ் வந்து நான் உங்களுக்கு ப்ளே பண்ணி காமிக்கிறேன். ஆடியோ குவாலிட்டி வந்து எப்படி இருக்குன்னு சொல்லி நீங்களே. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறேன்.